வணக்கம். இப்பொழுது இன்றைய கருத்துக்கள் தீராத நோய். ஒரு சிலர் பாருங்க, தீராத நோய் உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அந்த தீராத நோய் எதனால் வருகிறது, அதை எப்படி சரி செய்வது என்பதை அறியாமல் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தி மாத்தி போவாங்க. என்ன மாத்தி மாத்தி போனாலும் அப்பங்க கிளியராக மீண்டும் ஒன்று புதுசா வரும். இதை சொல்லுவாங்க தீராத நோய். யாருக்கு வரும், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். 4ஆம் இடம் உங்கள் லக்னத்திற்கோ ராசிக்கோ 4ஆம் இடத்தில் சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் இந்த கிரகங்கள் இருந்தால் கட்டாயமாக உடல் உபாதைகள் ஏதோ ஒரு வகையில் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு இருந்தாலும் தான், உங்களுக்கு இருந்தாலும் அதுதான். இது இயற்கை. இதை போக்குவது எப்படி? நீங்க எத்தனை ஆண்டுகள் டாக்டர் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்பீங்க. அப்படியே போனாலும் அப்பங்க கியூராகும், பழையபடி ஒன்று வரும். இப்படி இந்த தீராத நோய்க்கு என்ன காரணம்னா, ஜாதகத்தில் 4ஆம் இடத்தின் அதிபதி தன்னுடைய பலத்தை இழந்து அமர்ந்திருப்பார். 4ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கும். பாவ கிரகங்கள் அப்படிங்கிறது யாருன்னா சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன், அரைப்பாவி, அரை சுபர். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம். இப்படியும் ஜாய்வாரு, அப்படியும் ஜாய்வாரு. இந்த 5 கிரகங்கள்ல எந்த கிரகம் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் தன்னுடைய பலத்தை இழந்து பகை நீசம் பெற்றிருந்தாலும் உடல் தீராத நோய் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை பூரா. இதை சரி செய்வது எப்படி என்றால், ஒவ்வொரு அமாவாசைக்கும், ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கும் 16 அமாவாசை தொடர்ந்து உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். இது முதல் வைத்தியம், மறந்துடாதீங்க. 16 அமாவாசைக்கு உங்களுடைய குலதெய்வத்தை போய் நீங்க மனதார வேண்டி கும்பிட்டு வரணும். இரண்டாவதாக, நீங்க இதுவரைக்கும் என்ன பண்ணினீங்க என்ன பண்ணலைங்கிற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். இப்ப உங்களுக்கு என்ன வயசு, இந்த வயதில் என்ன திசை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. அந்த திசைக்குரிய ஆலய வழிபாடுகளை செய்யுங்க. இரண்டாவது, முதல்ல செய்யறது குலதெய்வத்துக்கு வழிபாடு. இரண்டாவது உங்க ஜாதகப்படி வழிபாடு. மூன்றாவது, 4ஆம் அதிபதி யார், 4ஆம் இடத்துக்கு கிரகம் யார், அவருடைய அதிதேவதை யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த தெய்வத்தை உங்க பிறந்த கிழமை அன்னைக்கு கும்பிடுங்க. மாசத்துக்கு ஒரு நாள். நீங்க எக்ஸாம்பிள் புதன்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா அந்த புதன்கிழமை மாசம் 4 முறை வரும். ஏதோ ஒரு புதன்கிழமை அந்த உரிய கிரகத்துக்குரிய தெய்வத்தை நீங்க வணங்கி வந்தீங்கன்னா, இது தொடர்ந்து பண்ணினீங்கன்னா கட்டாயமா அந்த தீராத நோய்கள் கம்ப்ளீட்டாக உடம்புட்டு விளையிடும். நிவர்த்தி இருக்கு. நம்ம எதையும் பண்றது இல்லை. இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போறோம், வைத்தியரை பாக்குறோம், நாட்டு வைத்தியம் பாக்குறோம், தைலத்தை போடுறோம், ஏதோ ஒரு மருந்து வாங்கி உடம்புல தெளிச்சுக்கிறோம், நல்லா போயிடும். எப்படி நல்லாகும்? எது செய்யணும் அதை விட்டுடுறோம். நமக்கு என்ன தெரியும் அதை நம்ம செய்யறோம். நமக்கு தெரியறது கணக்கு இல்ல. உள்ள என்ன இருக்குதோ அதை சொல்றத நம்ம செய்யணும். உள்ள என்னங்கிறதுனா கட்டம், ஜாதக கட்டம். அது என்ன கிரகம் இருக்குன்றது பாக்குறோம். 4ஆம் இடத்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறோம். 4ஆம் இடத்து அதிபதியை கும்பிடுறோம். எத்தனை கும்பிடணும்? மாதத்தில் ஒரு முறை உங்களுடைய பிறந்த கிழமை என்று அந்த 4ஆம் அதிபதியுடைய கிரகத்தினுடைய அதிதேவதையை கும்பிடணும். இரண்டாவது, 16 அமாவாசைக்கு உங்க குலதெய்வத்தை நீங்க வணங்கி வரணும். மூன்றாவது, இப்போ உங்க ஜாதகப்படி என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குரிய வழிபாடு உங்க நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணணும். இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. டாக்டர்கிட்ட போக வேண்டியதே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். உங்களுக்கு என்ன வயசா இருந்தாலும் இறுதி காலம் வரைக்கும் தெளிவா இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பீங்க. அதுல எந்த சந்தேகம் வேண்டாம். நான் சொல்வது அனைத்துமே நீங்களே பண்ணிக்கலாம். இது மந்திரமாயா வித்த காமிக்கிறது கிடையாது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றது உங்களாலதான் முடியும். நீங்க தான் பண்ணணும். அப்படி நீங்க தெளிவா பண்ணிட்டீங்கன்னா எந்த நோயா இருந்தாலும் உங்களை விட்டு அகன்று விடும். இதுதான் விதி என்று இருக்கக்கூடாது. அந்த விதியை நம்மளுடைய மதியால் வெல்ல வேண்டும்.
வெல்ல வேண்டும் என்பது முழுமையா நீக்க முடியாது. 78% அந்த பாதிப்பை குறைக்கலாம். இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்ய, நம்பிக்கையோடு செஞ்சு வந்தீங்கன்னா கட்டாயமா நன்மைகளை நீங்க அடைவீங்க. அம்சத்தில் ராசி கட்டத்தில் எப்படி அந்த கிரகங்கள் பலகீனமா இருக்கோ அதே மாதிரி அம்சத்தில் இருக்கும். அம்சத்திலும் அதே மாதிரி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஒண்ணு விட்டு ஒண்ணு தீராத நோய் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்க, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முழங்காலிலிருந்து வலி பயங்கரமாகும், எக்கச்சக்கமா வலிக்கும். அது சாயந்தர நேரம் 6 மணிக்கு மேலானா தூங்க மாட்டாங்க. கால் வலிக்குது கால் வலிக்குது கால் வலிக்குது, அதுக்கு என்ன வைத்தியம் பார்த்தாலும் சரியாகாது. அப்பங்க எண்ணெயை போட்டு ஏதாவது போட்டு ஆயில் போட்டு நீவுவாங்க, 2 நாளைக்கு நல்லா இருக்கு, பழையபடி வரும். இதுக்குள்ள என்ன காரணம்? அறியாமை. ஏன் இந்த ஜீவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது விதி. அந்த விதியை நாம் தெரிந்து கொண்டு அதற்குரிய வழிபாடுகளை செய்தால் இந்த தீராத நோய்கள் நம்ம உடம்பை விட்டு அகன்றுவிடும் என்பது என்னோட ஆணித்தரமான கணக்கு. அதிர்ஷ்டம் உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க, உங்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ உங்க குடும்பத்தில் யாருக்காவது அப்படி இருந்தால் அவங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து இதற்குரிய வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்யுங்கள். செய்யும் பொழுது நான் சொன்னேன் 16 வாரங்கள், 16 வாரம் குலதெய்வ வழிபாடு, ஜாதகப்படி நடக்கிற திசைக்குரிய வழிபாடு, நட்சத்திரப்படி. 3வது 4ஆம் அதிபதி யார்? 4ஆம் இடம் என்பது சுகம், சுகம், கல்வி, தாயார், ஒழுக்கம். இது 4மே தடைபடும். சுகத்தை முழுமையா சுகத்தை குறைக்கும். அந்த சுகத்தை நாம் பெற வேண்டும், தீராத நோயை நாம் விரட்ட வேண்டும், சுபிட்சம் அடைய வேண்டும் என்றால் நான் சொன்ன விளக்கங்களை நீங்க மனதில் பதிய வச்சுக்கிட்டு இனிமேலாவது இதெல்லாம் பார்த்து சரி பண்ணுங்க. சரி பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புறேன், தெரிஞ்சுக்கங்க. சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் யாரு? செவ்வாய். அந்த 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் நீசப்பட்டு விட்டால் உடல் உபாதைகள் ஏற்படும். ஒரு சிலர் பாருங்க, 4ஆம் அதிபதி நீசம் அடைஞ்சுன்னா உடம்பு துண்டு இருப்பாங்க, பார்த்தா பயமா இருக்கும். இல்ல அப்படின்னா ஒல்லியா இருப்பாங்க, பார்த்தா பரிதாபமா இருக்கும். சுகஸ்தானாதிபதி நீசம் அடைந்து விட்டால் உடல் கோளாறுகள் ஏற்படும். அதே விருச்சிக ராசியில் செவ்வாய் வீட்டில் சனி அமர்ந்து விட்டால் தீராத நோய் இருந்துகிட்டே இருக்கும். தண்டனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. தண்டனை ஏன் அவர் கொடுக்கிறாருன்னா, நாம் போன பிரிவில் செய்த பாவங்கள். இது ஜாதகத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். இந்த உயிர் போன பிரிவில் என்ன நன்மை செஞ்சது, என்ன பாவத்தை செஞ்சதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அம்சத்தையும் கூட வச்சுக்கோங்க. எப்படி நமக்கு 2 கண் இருக்கு, 2 கை இருக்கு, அந்த மாதிரி ஜாதகத்தில் ராசி கட்டம் இருக்கும், அம்சமும் இருக்கும். 2ஐயும் கால்குலேட் பண்ணி கணக்கு எடுத்தீங்கன்னா ராசி கட்டத்தில் எந்த அமைப்புகள் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணியேதான் அம்சத்தில் இருக்கும். நல்லது இருக்குதோ இல்லையோ கெட்டது இருக்கும். இதுல எப்படி 4ஆம் அதிபதி பத்தி பேசுறேன், தீராத நோய் பத்தி. இதுல இருக்க சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் நீசம் அடைஞ்சு 4ஆம் இடத்தில் சனி அமர்ந்தால் உடம்பு பாதிக்காம என்ன பண்ணும்? கொல்லாது, உயிர் போகாது, ஆனா சித்திரவதை பண்ணும். ஏன்னா 4இல் நின்ற கிரகம் சனி பகவான் நம்ம பிறவி பயனை தண்டனை கொடுத்தே நம்மளுக்கு கொல்லுவார். தண்டனை கொடுத்துட்டே இருப்பார், மிலிட்டரி மாதிரி. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை, ஈஸ்வரனால், சிவபெருமானால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவர் செய்யறாரு. நம்ம அவரை குறை சொல்ல முடியாது. அப்போ பிரசன்ட் நம்மளை யார் இயக்குறாங்களோ அவங்கள போய் நம்ம அட்டன் பண்ணணும், அவங்களோட சரண்டர் ஆகணும். மேலும் குலதெய்வத்தை நம்பிக்கையோட கும்பிடணும். 2வது ஜாதகப்படியும் வழிபாடு பண்ணணும். இப்படி எல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இனிமேலாவது அந்த நோயினுடைய ஆதிக்கங்கள், தாக்குதல்கள் கண்டிப்பாக குறையும் என்பதில் எந்த சந்தேகம் வேண்டாம். இதை நான் சொல்வதை முழுமையாக கேட்டு இதனை நீங்க நடைமுறைப்படுத்தினால் எனக்கு நீங்க போன் பண்ணி சொல்லுவீங்க, சார் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. நான் சொல்வது என்கிட்ட வரவே வேண்டாம், நீங்களே பாருங்க, நல்ல இடத்துல பாருங்க, தெளிவா சொல்றது உங்ககிட்ட பாருங்க, பார்த்து உங்களை நீங்க கரெக்ட் பண்ணிக்கிங்க. என்ன காரணம்னா, நம்ம இங்கிருந்து போகும்போது ஒன்னும் கொண்டு போக போறதில்லை, நாம் வரும்பொழுது ஒன்னும் கொண்டு வரல. இடையில் நமக்குள்ள நாடகங்கள் கடவுள் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக மாற்றங்களை சந்திக்கலாம்.